7th Standard Math Chapter 2 Percentage and Simple Interest Exercise 2.5 13th Sum Term 3 New Syllabus 13th Sum போலாம். In how much time will be simple interest on rupees 3000 at the rate of 8% per annum be the same as simple interest on rupees 4000 at 12% per annum for 4 years. அதாவது டைம் வில் பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன், அதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ருப்பீஸ் 3000, ரேட் வந்து 8%. இப்போ எண் வந்து தெரியாது, அதாவது எவ்வளோ இயர்ஸ்ன்னு உள்ளது நமக்கு என்ன செய்யாது தெரியாது. நெக்ஸ்ட்டு இன்னி ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ருப்பீஸ் 4000. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. இங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் 8%. இங்கே வந்து அமௌண்ட் வந்து 3000, இங்கே வந்து 4000. இங்கே இயர் வந்து 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, அங்கே கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், பி த சேம் ஆஸ். ரெண்டு ஆன்சரும் வந்து எப்படி என்ன எடுக்கணுமா, சேம் ஆஸ்ன்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாம். லெட் த ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பி. எப்படி என்ன எடுக்கிறோம், எக்ஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் ஒன் வேல்யூ வந்து I1ன்னு எடுக்கிறோம், ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, PNR by 100. PNR பிரின்சிபிள், என்னென்ன எத்தனை இயர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் by 100. இப்போ பிரின்சிபல் P ஈக்குவல் டு எவ்வளவு 8%. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 8%. டைம் வந்து N1 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I1 ஈக்குவல் டு P. பியோட வேல்யூ வந்து 3000 இன்டு N வந்து நமக்கு எவ்வளவு 8 இன்டு N இல்லை சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 இன்டு N1. N வந்து நமக்கு தெரியாது இயர், ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு டிவைடட் பை 100. இப்போ 2 ஜீரோ வந்து இதில் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 30 இன்டு 8 எவ்வளவு 240. 240 இன்டு N1 240 N1. ஓகே, இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட் என்ன கிடச்சிருக்கு 240 N1. இப்போ செகண்ட் அமௌண்ட்டுக்கு போகலாம். பிரின்சிபல் P2 ஈக்குவல் டு ருப்பீஸ் 4000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 12%. அதாவது செகண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. டைம் N2 ஈக்குவல் டு எவ்வளவு 4 இயர்ஸ். நமக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I2 ஈக்குவல் டு ஃபஸ்ட் அமௌண்ட்டை வந்து I1ன்னு எடுத்தேன், இது வந்து I2. இப்போ 4000 இன்டு, அதாவது P வந்து எவ்வளவு 4000, N வந்து எவ்வளவு 4 இயர்ஸ், R வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 12 டிவைடட் பை 100. இப்போ வந்து இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணுவோம். இப்போ 40 இன்டு 12 இன்டு 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருது 1920. இப்போ I2 வேல்யூ என்னது 1920. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா I1 ஈக்குவல் டு I2, அதாவது ரெண்டு அமௌண்ட்டையும் ஈக்குவல்னு எடுக்கிறோம். I1 ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கிறோம் I2. I1 வேல்யூ வந்து 240 N1 ஈக்குவல் டு I2 வேல்யூ வந்து என்னது 1920. இப்போ N1 ஈக்குவல் டு 1920 டிவைடட் பை எவ்வளவு 240. இப்போ இங்கே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 192 24ஆல் என்ன செய்யணும் டிவைட் பண்ணுங்கள். 24ஆல் 192 வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் N1 ஈக்குவல் டு 24 8 சார் எவ்வளவு 192. இப்போ N1 ஈக்குவல் டு 8. இந்த ரெக்கார்ட் டைம் எவ்வளவு 8 இயர்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு, அதாவது N1ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 8. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.